ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொதுவாக சொல்லுவாங்க முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்ட்டு. நம்ம நல்லது செஞ்சாலும் சரி, தீயது செஞ்சாலும் சரி, அது நமக்கு திரும்ப வந்து தான் ஆகும். அதனால் நம்ம மோஸ்ட்லி நல்லதே செய்ய பழகிப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நிலத்தில் வந்து கத்திரிக்காய் நடவு செய்ய போகிறாங்க. அதுக்காக உழுதுட்டு பாத்தியாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த சைடெலாம் பாத்தி எடுத்துட்டாங்க, இன்னும் அந்த பக்கம் எடுத்துகிட்ருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 கன்று வந்து நம்ம கத்திரிக்காய் நாற்று வைக்க போகிறோம். பசலைக்கீரை, வெந்தயக்கீரையும் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். பசலைக்கீரை பொறுத்த வரைக்கும் என்னத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க, ரத்த சோகையை இது ரொம்ப தடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் எலும்பு ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் மோஸ்ட்லி வாரத்தில் 2 நாள் எதனா ஒரு கீரையை சேர்த்துக்கங்க. இந்த கீரை தான் இல்லாமல் எதனா ஒரு 2 கீரையை வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கங்க. பசலைக்கீரையோட இன்னும் நல்ல குணங்கள் என்னென்னா, நார்ச்சத்து இருக்குது அதிகமாக இதில். அதே நேரத்தில் இது செரிமானத்துக்கு நல்ல டைஜஷனுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கீரை வகைகளை சேர்த்துக்கங்க. எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம கீரையை வீட்டுக்கு. ஈவினிங்காக வந்து நான் அந்த கத்திரிக்காய் நாற்று வந்து நட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. இப்போது நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த கீரையில் வெந்தயக்கீரை கொஞ்சம், சிறுகீரை, பசலைக்கீரை, பூசணிக்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம வீட்டுக்கு. ஈவினிங் பார்த்திங்கன்னா எல்லா கத்திரிக்காய் நாற்றும் நட்டு முடிச்சுட்டாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணியும் பாய்ச்சாச்சு அதுக்கு எல்லாத்துக்குமே. இது வளர்ந்து நமக்கு காய் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு 3 மாதம் ஆகும் நமக்கு எப்படியும், சரிங்களா? இப்போ அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ஈவினிங்குள்ளே அந்த சேப்பக்கிழங்கை போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த சேப்பக்கிழங்கெல்லாம் மூட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. இதுதான் லாஸ்ட் இது சேப்பக்கிழங்குல எல்லாமே எடுத்தாச்சு. சேப்பக்கிழங்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 4 மூட்டைக்கு வந்திருக்கு இப்போது. இதோட இதை எடுத்துகிட்டு வேறு வந்து இதை உழுதுட்டு வேறு எதுவும் போட போகிறோம் நம்ம இதில். சேப்பக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் ஆகாது. ஏன்னா நம்ம எடுத்து வச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் அழுகியோ கெட்டோ போகாது இந்த சேப்பக்கிழங்கை பொறுத்த வரைக்கும். அதனால் இது நமக்கு வந்து ஈல்டும் கொடுக்கறதுனால நமக்கு ஈஸியாக இருக்குது. அந்த மூட்டையில் இருக்கிற காயெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இந்த சேப்பக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இது வந்து அறுவடையே 6 மாதத்துக்கு நம்ம வெயிட் பண்ணணும். போட்டு நம்ம இது 6 மாதம் கழித்து தான் இதை எடுக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதுவும் நல்லா இருக்குது. இதுலேயே வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், நம்ம அடுத்து பயிர் பண்ணுறதுக்காக நமக்கு விதைக்கு வேணும் இல்லையா. அதனால் அப்போது இது நாற்றா நட்டு நம்ம அப்படியே நம்ம அடுத்த பயிருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதனால் ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த 4 மூட்டை மட்டும் நம்ம இப்போ லாஸ்ட்டு இதுவாக எடுத்ததுனால இதை அப்படியே வந்து வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு மிச்சம் வந்து அப்படியே மார்க்கெட்டுக்கு போட்டாச்சு நம்ம. இந்த சேப்பக்கிழங்கெல்லாம் அவ்வளோதான். இந்த இது வந்து உழுதுட்டு நம்ம அடுத்த பயிர் பண்ண வேண்டியது தான். அதுக்குள்ளேயும் நம்மளோட இன்னொரு நிலத்துல நெல் அறுவடை பண்ணாங்க. அவங்க அதை வைக்கோல் ஏற்றிட்டு வந்திருக்குன்னு சொன்னதுனால வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம. இப்போ நம்ம மாட்டுக்கெல்லாம் வந்து வைக்கோல் இறக்கிட்டுருக்குறாங்க இவங்க. அவங்களே இறக்கிட்டு இதை அடுக்கி வச்சுருவாங்க. இந்த வைக்கோல் முடியறதுக்குள்ளே நம்ம நிலத்துலையும் நெல் போட்டிருக்கோம், அது வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது அறுவடை பண்ணால் அந்த வைக்கோலும் நமக்கு வந்துடும் நம்ம மாட்டுக்கு. ஸோ யூஸ்வலாக ரெகுலராக நம்ம இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். வைக்கோல், அடுத்து மலாட்டை கொடி, அந்த மாதிரி நம்ம மாட்டுக்கு தேவையான ஃபீடை வந்து நம்ம என்னென்ன நிலத்துலேருந்து எடுக்க முடியுமோ அதை டைரெக்டாகவே எடுத்துப்போம். ப்ளஸ் வந்து நம்ம அந்த குச்சி தீவனம் மாதிரி அதையும் கொடுக்கறதுனால மாடுங்களும் ஆரோக்கியமாக இருக்குது. ஸோ நமக்கும் வந்து மெயின்டைன் பண்ண முடியுது, எல்லா மாடையும் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுது இந்த மாதிரி நம்ம நிலத்துலேருந்தே எடுத்து நம்ம கொடுக்கறதுனால. ஸோ அதனால் ரெகுலராக இருக்கிற மாதிரி பார்த்துப்போம் நாங்கள். மலாட்டா போடும்போது மலாட்டா கொடி, வைக்கோல், அடுத்து வேறு எதுனா பச்சை தீவனம் அதெல்லாம் கொடுப்போம். அதுக்குள்ளேயே பசங்க வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பசலைக்கீரை பஜ்ஜி ரெடி பண்ணலான்ட்டு வந்துட்டேன். பசலைக்கீரை நம்ம காலையில் நிலத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதுதான் க்ளீன் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப ஈஸி, சிம்பிள் இது. ஆனால் நம்ம நார்மலாக பஜ்ஜி போடுவோம்ல அதே டைப் தான், எந்த பெரிய ஒர்க்கும்லாம் கிடையாது.
எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம வந்து யூஸ்வலாக பஜ்ஜி மாவு கடல மாவில் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே பஜ்ஜி மாவு டைப் தான் இது. உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போட்டுட்டு நம்ம இந்த பசலைக்கீரையை டிப் பண்ணி எடுத்து போட வேண்டியது தான். வேறு எந்த வேலையும் கிடையாது இதில். எக்ஸ்ட்ரா எதனா பண்ணணுமா அப்படின்னு ஜஸ்ட்டு கீரையை வாஷ் பண்ணி இதை எடுத்து போட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பசலைக்கீரை பஜ்ஜி. பசங்க வந்து இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுனால விரும்பியும் சாப்பிடுவாங்க. நமக்கும் கீரையை சாப்பிட்டாங்கன்ற மாதிரியும் இருக்கும். ஸோ ஈவினிங் டைம் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும் நமக்கு பசலைக்கீரை பஜ்ஜி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். வெரி சிம்பிள் தான். நம்ம நார்மல் பஜ்ஜி மாவு இருக்குது இல்லைங்களா, கடலை மாவில் நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுவோம்ல, அதே டைப் தான். இல்லை ஒரு சிலருக்கு அந்த பஜ்ஜி மாவு ரெடி பண்ண தெரிலனா கடையிலே விற்கிறாங்க ரெடிமேட் பஜ்ஜி மாவு, அது ரெடிமிக்ஸ், அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த ரெடிமிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்களே வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் பஜ்ஜி மாவு. கடலை மாவு வாங்கிட்டு கடலை மாவில் மஞ்சள்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்திங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா, அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். பசலைக்கீரை பஜ்ஜி அது ரெடி ஆகிட்டுருக்கு இப்போது. இது ரெடி பண்ணி வச்சுட்டா அதுக்குள்ளேயே பசங்க வந்துடுவாங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது தான் இது. ஸோ இப்படி தான் டெய்லி நம்மளோட ரொட்டீன் லைஃப் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டைமில் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்மளும் ரிலாக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நான் மோஸ்ட்டாக ரிலாக்ஸ் பண்ணணுன்னா எங்கே போவேன்னா நம்ம கோசாலைக்கு தான் போவேன். ஏன்னா அங்கே கோசாலைக்கு போகும்போது நம்ம மாடுங்களோடு இருப்போம். அதே நேரத்தில் வந்து அங்கே நாய்க்குட்டிங்க இருக்குது இல்லையா, ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான். அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் அதுங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபாக இருக்கும். அப்படியே வந்து வெளியே இருக்க கிருஷ்ணருக்கும் பூஜை பண்ணிவிட்டு நான் வந்துடுவேன் டெய்லி ரொட்டீனில். பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு பசலைக்கீரை பஜ்ஜி. இது மாதிரி டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியது தான் பசலைக்கீரை பஜ்ஜி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பசலைக்கீரை பஜ்ஜி எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான். இது நம்ம யூஸ்வல் பஜ்ஜி டைப் தான். உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜிலாம் போடுவோம்ல, அதே சேம் ப்ரொசீஜர் தான். எதுவும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒன்றும் செய்யணும்னு அவசியமே கிடையாது. இதில் அவ்வளோ நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இது அந்த கீரையும் நல்லா இதில் வெந்துடும். நமக்கு அது சாப்பிடும் போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். அந்த கீரையை இதில் சாப்பிடும் போது, பஜ்ஜியாக சாப்பிடும் போது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே ரொட்டீன் முடிஞ்சிச்சு. வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.